My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. என்னுடைய ஆடியோ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் மை ஆடியோ இஸ் கிளியர். ப்ளீஸ் அதை மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த லைவ்ல நீட் ரிலேட்டடாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சில முக்கியமான டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதற்குரிய கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக லைவ் சேட்டில் போடலாம். அட் த சேம் டைம் இன்கேஸ் நீங்கள் பர்சனலாக என் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா இந்த லைவை நம்ம 8:15 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 8:15 to around 9:15 இந்த ஒரு மணி நேரம் அப்படிங்கிறது இந்த லைவ் அப்படிங்கிறது நடக்கும். உங்களுடைய டவுட்ஸை நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அசோகன், ஸ்ருதிகா, ஸ்மைலின் விளாக்ஸ், மெடிக்கோ அண்ட் WT கிளியர் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். அண்ட் இன்கேஸ் நீங்கள் பர்சனலாக என் கூட பேசணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். 9514424475 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். உங்களுடைய கிளாரிஃபிகேஷன்ஸ், டவுட்ஸுக்கு நம்ம கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கலாம். நீட் பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, சில முக்கியமான கேள்விகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் தாராளமாக இந்த லைவ் சேட்டில் நீங்கள் போடலாம். இது வரைக்கும் நீங்கள் சேனலில் ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. Fine, so we'll start answering your calls in a while. கூடிய சீக்கிரத்தில் எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுறேன். ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தட் அவங்களும் நம்ம கூட ஜாயின் பண்ணிப்பாங்க. நானும் நம்மளுடைய குரூப்ஸில் இந்த லிங்க் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிடுறேன். உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் லைவ் சேட்டில் நீங்கள் போடலாம். அண்ட் நம்மளுடைய வீடியோவை நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் நீட் ரிலேட்டடாக நீட் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுறேன்னு இருக்கிறாங்க, கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக உங்களுடைய வீடியோவை ஷேர் பண்ணலாம். ஸோ ரிலேட்டட் டு நீட் அப்ளிகேஷன் கோட் அண்ட் அந்த மற்ற விஷயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கேன் புட் இட். நம்ம வந்து தாராளமாக ஆன்சர் அப்படிங்கிறத கொடுக்கலாம். Fine, I will just share it in our Telegram channel so that அவங்களும் நம்ம கூட ஜாயின் பண்ணுவாங்க. Yes. ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். அண்ட் உங்களுடைய டவுட்ஸுக்கு நம்ம ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கலாம். நிறைய பேர் லைவ்ல நீங்கள் ஆல்ரெடி போட்டிருக்கீங்க. அசோகன் சார், நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டேட் போர்டு இங்கிலீஷ் மீடியம், பட் நான் எக்ஸாம் தமிழ் லாங்குவேஜ் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. தாராளமாக அப்ளை பண்ணலாம் அசோகன் சார். நீங்கள் ஒரு வேளை பேரண்ட்டாக இருந்தீங்கன்னா ஐம் பேரண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. ஸோ தட் எனக்கு அது ஈஸியாக இருக்கும். உங்கள் பேரை சொல்லும்போது நான் இந்த இடத்துல பார்க்கும்போது நீங்கள் எல்லாம் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் நான் பார்க்க தோணும். ஒரு ஆசிரியராக எனக்கு அப்படி தான் தோணும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் இன்கேஸ் இஃப் யூ ஆர் பேரண்ட் நீங்கள் வந்து அதை மட்டும் மென்ஷன் பண்ணிடுங்க உங்களுடைய கொஸ்டினில். ஃபைன், ஓகே. ஸோ சரளா தேவி, ஹலோ. SPM கார்டன்ஸ், ஹாய் சார், தேங்க்யூ ஸோ மச். தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் தேவையா சார்னு சொல்லி சரளா தேவி கேட்டிருக்கீங்க. தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு கட்டாயம் போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது தேவை. நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் எந்தெந்த ஸ்கூல்லலாம் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலில் இருந்தாலும் போனஃபைட் சர்டிஃபிகேட் வேணும். ஆனால் நீட் அப்ளிகேஷனுக்கு அது வேண்டியதில்லை, கவுன்சிலிங் டைமில் தான் தேவை. ஸோ நீட் எக்ஸாம் முடிங்க அந்த டைமில் உங்கள்கிட்ட ஆல்ரெடி நீங்கள் வந்து சில ஸ்கூல்ஸில் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா தட் இஸ் சஃபிஷியன்ட். அதர்வைஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் கெட் இட் இன் த மெயின் டைம். இருக்கிற டைமில் நீங்கள் வந்து வாங்குறதுக்கு முயற்சி எடுக்கலாம். நீட் அப்ளிகேஷன் கோடு மாற்றி போட்டுட்டேன், கரெக்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி ஸ்மைலின் விளாக்ஸ் மெடிக்கோ கேட்டிருக்கீங்க. 2க்கு 3 போட்டுட்டேன், கரெக்ஷன் விண்டோவில் சேஞ்ச் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆச்சுன்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிங்கிறது வரும். இதில் இன்னொரு முக்கியமான இதை நான் சொல்லிடுறேன். இன்கேஸ் நீங்கள் கண்ணாடி போடுறவங்களா ஸ்பெக்டக்கிள்ஸ் யூஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் கண்ணாடி போட்டுட்டு தான் ஃபோட்டோ எடுக்கணும். நீங்கள் ஸ்பெக்ஸ் போடாமல் ஃபோட்டோ எடுத்துட்டு எக்ஸாம் ஹாலுக்கு ஸ்பெக்ஸ் போட்டுட்டு போனீங்கன்னா அங்கே முன்னாடி ஃப்ரிஸ்கிங் இருக்கும். தேர் வில் பி a huge frisking. It is not like JEE, it is a NEET examination. உலகம் ஃபுல்லாக நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க, என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு கூட பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸாமாக இது வந்து பேசு பொருளாக மாறிட்டு வரக்கூடிய ஒரு தேர்வாக நடந்துட்டு இருக்கு. அப்படி நீங்கள் என்னத்தை கொண்டு போயிட போறீங்கன்னு இவ்வளோ இது பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கும் புரிபடலை. ஆனால் இப்படி தான் நடத்துகிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் கண்ணாடி போடக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபோட்டோலையும் பாஸ்போர்ட் சைஸ் அண்டு அப்புறம் வந்து போஸ்ட் கார்டு சைஸ் இந்த ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் போட்டு தான் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும். தட் வில் அவாய்ட் லாஸ்ட் மினிட்ல டென்ஷன்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு தட் வில் ரியலி ஹெல்ப் யூ.
ஸோ நீங்கள் ஸ்பெக்ஸ் போடக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் போட்டு ஃபோட்டோ அப்படிங்கிறத வந்து எடுங்க, அதை அப்லோட் பண்ணுங்க. ஒருவேளை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன் சார், இப்போ நான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி 2 பேர் இன்னைக்கு காலையில் கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஐ விஷ் அதுக்கு மேலே வேறு யாரும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா தென் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகுதோ இல்லையோ என்டிஏக்கு ஒரு மெயில் அப்படிங்கிறத போடுங்க. நான் ஃபோட்டோவில் கண்ணாடி போடாமல் இது பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி நான் திரும்பவும் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மெயில் போடுங்க. தே மைட் ஹெல்ப் யூ, ஃபைன். பட் ஆனால் எதுவும் பண்ணாமல் இருந்துடாதீங்க. இட் இஸ் யோர் எக்ஸாமினேஷன். சார் 2023 லாஸ்ட் இயர் நீட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், பட் லாஸ்ட் இயர் என்னாலே நீட் எழுத முடியலை. ஓகே, ஏஜ் எலிஜிபிலிட்டி இல்லை. 2004 நான் நீட் எழுத போகிறேன். 24 நான் என்ன கோட் சார் போடுறது? கோட் 2 செலக்ட் பண்ணிக்கோங்கப்பா. நீங்கள் வந்து இது வரைக்கும் எதுவுமே படிக்கல அப்படின்னா 12th முடிச்சிட்டீங்க, அப்பியர்டுனா கோட் 1 வந்துடும், பாஸ்டு அப்படின்னா கோட் 2 வந்துடும். ஸோ கோட் 2 செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் எஸ்பிஎம் கார்டன்ஸ் வந்து சொல்லியிருக்கீங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐ யூஸ்ட் ஆதார் டு லாகின். ஸோ அகைன் கேன் ஐ செலக்ட் ஆதார் as identity type or any other valid proof? நீங்கள் ஆதாரையும் திரும்ப செலக்ட் பண்ண முடியல. நான் அப்ளை பண்ணும்போது ஆதார் வந்து செகண்ட் டைம் அப்ளிகேஷனில் அந்த ஐடி ப்ரூஃபில் வந்து இட் வாஸ் நாட் விசிபிள். ஸோ அதனால் நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஐடி ப்ரூஃப் அப்படிங்கிறத இது பண்ணுங்கள். ஸ்மைலின் பிளாக்ஸ் கோடை மாற்றி போட்டால் கரெக்ஷன் விண்டோ வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அசோகன் சார், அசோகன் யூ ஆர் அ ஸ்டூடெண்ட், ஓகேம்மா. அண்ட் ஃபியாஸ் அகமது, தம் இம்ப்ரெஷன் 4 KB to 30 KB ஆர் 100 KB 10 KB to 200 KB? இது ஒரு நல்ல கேள்வி. ஆக்சுவலாக ப்ராஸ்பெக்டஸ் என்ன போட்டிருக்கு அப்படின்னா இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் 10 KB to 200 KBன்னு போட்டிருக்காங்க. ஆனால் அப்ளை பண்ணும்போது 4 KB to 30 KBன்னு கேட்டிருப்பாங்க. அப்போ அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஃபோட்டோ எல்லாம் எடுத்து ஸ்கேன் பண்ணி அந்த காப்பியை அப்லோட் பண்ண போகும்போது 100 KBக்கு மேலே இருந்துச்சு, 200 KB வரைக்கும் 180 KB இருந்தால் கூட அக்செப்ட் பண்ணுறது இல்லை, 30 KBக்கு உள்ள தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ இட்ஸ் அ டெக்னிக்கல் கிளிச். கூடிய சீக்கிரத்தில் சரி பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் 30 KBக்கு கீழே ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எஸ் சார், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் லலிதா அருள் பாண்டியன், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் மதுரை அட்ரஸில் இருக்குது, பட் நாங்கள் மேலூருக்கு மாறிட்டோம், அதை யூஸ் பண்ணலாமா இல்லை ரெனியூ பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ரெனியூ பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆஸ் லாங் அஸ் ரெண்டுமே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குன்றதுனால பெரிய பிரச்சனைகள் வராதுங்க. பட் நமக்கு நிறைய டைம் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் அதை மாற்றிக்கலாம். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் உங்களுடைய நீங்கள் பிறந்தப்போ அப்படிங்கிறத பொறுத்தும் இதாகுது. ஸோ அதனால் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஐஸ்வர்யா பார்த்தி, சார் வி ஷுட் லிங்க் ஆதார் கார்டு வித் ஆர் ஃபோன் நம்பர், தென் ஒன்லி வி கேன் அப்ளை. ஆப்வியஸ்லி நீங்கள் ஆதார் கொடுத்தா லாகின் பண்ண முடியும். ஸோ ஆதார் கார்டில் நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருப்பீங்க, பை டிஃபால்ட் லிங்க் ஆகிருக்கும். ஒரு சிலர் லிங்க் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். மேக்ஸிமம் 90% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் லிங்க் ஆகிருக்கும், நம்பரோட லிங்க் ஆகிருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் பண்ணிவிடுங்க. என்னுடைய அம்மாவும் லைவில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அம்மா. என்னோட அம்மா பேர் ஷீலா மேரி. நிகா அஃப்ரீன், ஹாய் சார், ஹலோ. எஸ், ஸோ நிலா ஃப்ரெண்ட் சார், திஸ் இயர் பிசிஎம் டு சிஎம்சி, பிசிஎம்க்கு சிஎம்சியில் சீட் கிடைக்குமான்னு சொல்லி நிகா அஃப்ரீன் கேட்டிருக்கீங்க. பேஸ்ட் ஆன் த கம்யூனிட்டி ரிசர்வேஷன், அது வந்து நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. 30 சீட்ஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் கோட்டாக்கு சிஎம்சி வெள்ளூர் வந்து அலோகேட் பண்ணிட்டாங்க. இந்த 30 சீட்ஸை தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க 7.5 ரிசர்வேஷனுக்கு சில சீட்ஸும் மிச்சம் 92.5 ரிசர்வேஷனை பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், பிரைவேட் ஸ்கூல்ஸில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் லாஸ்ட் இயரில் பிசிஎம்க்கு வரலை. இந்த வருஷம் பிசிஎம்க்கு வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நானும் லாஸ்ட் டைமே எதிர்பார்த்தேன். ஏன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்தாங்க. பட் அங்கே சீட் இல்லைன்றதுனால, நான் கிறிஸ்டியன்றதுனால அவங்களால அங்கே சேர முடியாமல் போச்சு. பட் சிஎம்சி வாஸ் தேர் ப்ரிஃபரன்ஸ். ஆனால் சீட் மேட்ரிக்ஸில் சீட்டே இல்லைன்றதுனால சேர முடியல. ஸோ இந்த வருஷம் மேபி இட் சேஞ்சஸ். ஏன்னா பிசிஎம்க்கு பர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷன் கம்மி, அதே மாதிரி எஸ்சிஏ கேட்டகரிக்கும் பர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷன் கம்மி, எஸ்டி கேட்டகரிக்கும். ஸோ இந்த லெஸ்ஸர் சீட்ஸ் 30 சீட்ஸில் நம்ம வந்து பர்சன்டேஜ் எடுத்து பார்த்தோம்னா ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியாது சீட்டாக. அதனால அதை வந்து ஒவ்வொரு வருஷமும் அதை மாற்றுவாங்க. மேபி இந்த வருஷம் வந்தாலும் வரலாம். வந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். ஓகே, எம்பிவிஆர் பெட்ரோலியம் சார், நான் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தமிழ்னு போடலாமா? நீங்கள் தமிழ்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 அட்வான்டேஜ். ஒன்று, தமிழ்லையும் கொஸ்டின் இருக்கும், இங்கிலீஷ்லையும் கொஸ்டின் இருக்கும். ஸோ நான் ஒரு கொஸ்டின் காட்டுறேன் உங்களுக்கு, நீட் எக்ஸாமினேஷனுடைய ஒரு கொஸ்டின். ஸோ இது வந்து ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, பட் ஒயிட்டாக தான் தெரியும். இதில் வந்து ஒரு சைடு இங்கிலீஷ் இருக்குது, இன்னொரு சைடு வந்து தமிழ் இருக்குது. மேபி ஜூம் பண்ணால் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு சைடு இங்கிலீஷ், ஒரு சைடு தமிழில் வரும்.
நீங்கள் வந்து அந்த மாதிரி இது பண்ணலாம். விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு தமிழ் வந்து ஒரு மச் கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் போடலாம். எம்பிபிஆர் பெட்ரோலியம் இப்போ தான் சொன்னேன். அஜய் மணி, ஹாய் சார், தேங்க்ஸ் ஃபார் ஆல் த டிப்ஸ். கேன் யூ ப்ளீஸ் டெல் பென் இஸ் பெஸ்ட் டு ரைட் எக்ஸாமினேஷன், ஜெல் ஆர் பால் பாயிண்ட் பென்? நல்ல கேள்வி. பால் பாயிண்ட் பென் எடுத்துகிட்டு போகிறது நல்லதுப்பா, அதுதான் அட்வைசபிள். ஆனால் நீங்கள் பெண்ணெல்லாம் உள்ளே கொண்டு போக வேண்டியதில்லை, அது அவங்களே கொடுத்துருவாங்க, பயப்பட வேண்டாம். எம்பிவிஆர் அஜய் மணி சார், வாட் மேட் யூ கம் இன் டு திஸ் ஃபீல்ட் அண்ட் ஹவு மெனி இயர்ஸ் ஆர் யூ இன் திஸ் ஃபீல்ட்? நான் ஒரு 10-12 இயர்ஸாக இன்ஜினியரிங் காலேஜஸில் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆஸ் அ ப்ரொஃபஸர். அண்ட் அந்த டைமில் ஜேஇ அண்ட் நீட்டுக்கு பர்சனலாக ஐ வாஸ் டீச்சிங் சம் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் ஆஃப்டர் தட் நிறைய பேர் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக இருக்கட்டும் அல்லது மெடிக்கல் கவுன்சிலிங்காக இருக்கட்டும், இன்ஃபர்மேஷன் இல்லாமல் நிறைய பேர் சுற்றிட்டு இருந்தாங்க. கரெக்டான இன்ஃபர்மேஷன், கரெக்டான கைடன்ஸ் இல்லாமல். ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான் வி ஸ்டார்டட் திஸ் மிஸ்பா கரியர் அகாடமி ஃபார் கோச்சிங். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து நிறைய லட்சங்களை செலவு பண்ணி தான் அவங்களால படிக்க முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ வி ஸ்டார்டட் திஸ் அகாடமி ஃபார் நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 2019-2018 மிஸ்பா கரியர் அகாடமி இஸ் இன் த ஃபீல்ட். அண்ட் த்ரூ அவுட் இந்த வருஷங்களில் நம்ம வந்து இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் வி ஹாவ் அ கிராஷ் கோர்ஸ் தட் இஸ் ஷெட்யூல் ஃபார் திஸ் அகாடமிக் இயர். 2024 நீட்டுக்கு கிராஷ் கோர்ஸ் ஒன்று ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். மார்ச் மாதம் 23ஆம் தேதியில் 25ஆம் தேதியிலிருந்து மே 3 வரைக்கும் 40 டேஸ்க்கு கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின். நம்பி வர்றவங்களை கண்டிப்பாக படிக்க வைக்கிறதுக்கு தேவையான எல்லா முயற்சிகளும் எடுப்பதற்கு மிஸ்பா கரியர் அகாடமி ஆயத்தமாக இருக்குது. எஸ் சார், தமிழ் மீடியமில் இங்கிலீஷில் கன்ஃபார்மாக வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கன்ஃபார்மாக வரும்ப்பா. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்ற நீங்கள் எந்த ரீஜனல் லாங்குவேஜ், 13 லாங்குவேஜ் இருக்குது, அந்த 13ல் எதை செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த ரீஜனல் லாங்குவேஜும் அண்ட் ப்ளஸ் இங்கிலீஷும் வரும். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் மட்டும் இருக்கும், அதையும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பாலாஜி சார், ஜேஇ ரிசல்ட் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இன்னும் வரல, கூடிய சீக்கிரத்தில் வந்துரும்ப்பா. செஷன் 2 ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்கு, நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னா பண்ணிவிடுங்க. சார், நேம் ஆன் SPM Gardens, நேம் ஆன் 10th certificate and Aadhaar not same. Will it cause any issue? யூஸ்வலாக உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் அல்லது 12th மார்க் ஷீட்டில் எல்லாமே ஒரே படி நேம் இருக்கும். அதன் அடிப்படையிலேயே உங்களுடைய எல்லா ஐடி ப்ரூஃபையும் மாற்றிக்கிறதுங்கிறது தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணும். உங்களுக்கு இப்போ வந்திருக்கிற கன்ஃபியூஷன் கூட அதனால தான் வந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் அதை ஆதார் கார்டில் சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது நல்லது. சேஞ்ச் பண்ணிக்கலாம். யூ ஹேவ் எனஃப் டைம். எக்ஸாமினேஷனுக்கு இன்னும் 2 மாதம் மேலே இருக்குது, அதனால் டைம் இருக்குது. You should use only black ink pen for signature. Yes, correct. Blackலயே போட்டு சைன் பண்ணிடுங்க. That will avoid unnecessary confusions. Sir, exam cut off this year would be high level இருக்குமா? போன வருஷமே கட் ஆஃப் ரொம்ப ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் கட் ஆஃப் மார்க். கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா கட் ஆஃப் மார்க் ஏறும். கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா கட் ஆஃப் மார்க் குறையும். அண்ட் இந்த கொஸ்டின் பேப்பர் ஈஸி டஃப்ங்கிறது உங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபடும். எனக்கு ஈஸியாக இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறது எனக்கு கஷ்டமாக தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இட் டிஃபர்ஸ். ஸோ ஓவரால் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்து கட் ஆஃப் மார்க்குங்கிறது மேலே கீழே போயிட்டு வந்துட்டு இருக்கும். பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது வராது. நம்ம ஆக்சுவலாக நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு இது அப்படிங்கிறது போட்டிருந்தோம். என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா, வி ஹாவ் மேட் ஒன் போல், ஒரு கம்யூனிட்டி போல் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருந்தோம். அதில் நிறைய பேர் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது போட்டிருந்தாங்க. ஸோ அதற்குரிய பதில்களை இந்த நேரத்தில் கொஞ்சம் நேரம் பார்த்தலாம். So this was our community post, and in the post have you applied for the NEET 2024 examination அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். 290 பேர்கிட்ட ஓட் பண்ணியிருக்கீங்க. தட் இஸ் ஃபைன். இதில் ஃபேஸிங் சம் ப்ராப்ளம்ஸ் கமெண்டட் வில் கிவ் த சொல்யூஷன் சொல்லி போட்டிருந்தேன். அதில் 15 கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே நான் இப்போ ஆன்சர் பண்ணிடுறேன். லாஸ்ட் இயர் ஃபோட்டோ யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கடந்த வருஷம் உங்களுடைய ஃபேஸும் இந்த வருஷம் உங்களுடைய ஃபேஸும் சிமிலராக இருக்குது, பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லை, நான் அப்படியே தான் சார் இருக்கேன், அந்த ஃபோட்டோவை பார்த்தா நீங்கள் தான் உங்களை சொல்லிடுவாங்கன்னா அந்த ஃபோட்டோவை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா புதுசாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் டேட்டில் என் ஃபோட்டோ ரொம்ப சின்னதாக இருக்கே சார், இஸ் இட் அக்செப்டபிள்? உங்கள் நேம் வந்து ஆப்வியஸ்லி பெரிய நேமாக இருந்துச்சு, சில பேருக்கு 2 நேம் சேர்ந்து பேர் வச்சுருப்பீங்க, அந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா தென் ஆப்வியஸ்லி சிறுசாக தான் இருக்கும். ஆனால் அதனால் ரிஜெக்ட்லாம் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்க தான் நேம் வேணும்னு கேட்டிருக்காங்க, அதனால் நேம் போடலாம். நீங்கள் பாதி நேம் போடக்கூடாது, போட்டால் ஃபுல் நேம் போட்டுருங்க. மேபி அப்பா பேர் சேர்ந்து சர்டிஃபிகேட்டில் இருக்குது அப்படின்னா அதை வேணால் நீங்கள் இனிஷியலாக போடுறதுக்கு வேணால் யோசிங்க. பட் அப்படி ஆஸ் யூஷுவல் 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதவே போடுறது அப்படிங்கிறது நல்லதுமா. ரோஷன் சபிஹா, எஸ். பிரியதர்ஷினியோடைய கொஸ்டின், ஐ ஹவ் சேஞ்ச் மை இனிஷியல் இன் ஆதார் as D, மை ஸ்பவுஸ் ஃப்ரம் V, in all other document it is mentioned as V, my father initial, so it will be any problem in application if I enter Aadhaar details.
பிரியதர்ஷினி மேடம், ஆக்சுவலி நீங்கள் வந்து இஃப் யூ ஹாவ் எ கெசட்டட் காப்பி இனிஷியலை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் கெசட் ஆஃபீஸில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி இனிஷியல் சேஞ்ச் பண்ணி அந்த கெசட்டட் காப்பி உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ப்ரூஃபாக அட்டாச் பண்ணலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதர் தேன் தட் நம்மளா அதை சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ நேம் சேஞ்சோ நேமில் என்ன கரெக்ஷனாக இருந்தாலும் கெசட்டில் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். கெசட்டில் வந்து ஒரு புக்லெட் கொடுப்பாங்க, அந்த புக்லெட்டில் உங்களுடைய நேம் கரெக்டாகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இது வந்துருந்துச்சு அப்படின்னா you will not face any problems. Shan Surya, sir, I completed 10th in 1999, 12th in 2001, but 10th year passing starts from 2003 onwards only. If no upper age limit means why it is not showing and how to apply? Actually sir, உங்களுக்கு இருக்கிற மாதிரியான பிரச்சனை நிறைய பேத்துக்கு இருக்கு. அப்பர் ஏஜ் லிமிட் இல்லைன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல போட்டுட்டு நமக்கு வந்து 10th குவாலிஃபைங் பாசிங் இயர் வந்து 2003ல இருந்து மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி படித்தவங்க எல்லாம் எம்பிபிஎஸ்ஸே படிக்கக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த இது கொடுக்குது. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணணும். கூடிய சீக்கிரத்தில் இது வந்து கரெக்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன் சார். காமாட்சி, I have applied OBC NCL. I don't know applicable or not, so I am waiting for that. I enter OBC NCL. Unfortunately, OBC NCL வரலன்னா பெரிய பிரச்சனை ஆகிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. பெரிய பிரச்சனை எல்லாம் ஆகாது. நீங்கள் OBC NCLன்னு இப்போ கொடுத்துட்டு ஒருவேளை OBC NCL அப்ளை பண்ணி சர்டிஃபிகேட் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்டாக உங்களை கன்சிடர் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு OBC NCLனுடைய ரிசர்வேஷன் ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைக்காது, அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் நீங்கள் பிசிஓ, பிசிஎம்ஓ, எம்பிசிஓ உங்களுடைய கம்யூனிட்டி எதுவோ அந்த ரிசர்வேஷன் உங்களுக்கு எலிஜிபிள், அதில் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ பயப்பட வேண்டாம். நீட் டு சேஞ்ச் ஆதார் மொபைல் நம்பர், ஹவு லாங் இட் வில் டேக் அப்படின்னு சொல்லி ஆல்ஹம் பேகம் கேட்டிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் அப்படிங்கிறது தான் எடுத்துக்குது, ரொம்ப பெரிய டைம் அப்படிங்கிறது எடுத்துக்கிறது இல்லை. எஸ், ஸோ அதே மாதிரி இன்னொரு யூசர் கிட்ட இருந்தும் அதே மாதிரியான ஒரு கொஸ்டின். 2003 கம்ப்ளீட், 2023. ஓகே சார், நான் 2023 12th கம்ப்ளீட் பண்ணேன், பட் 2023 நீட் எழுதலை, பட் 2024 நீட் எழுதுறேன். நான் ரிப்பீட்டடாக ஃப்ரெஷராக சார், நான் என்ன கோட் செலக்ட் பண்ணுறது? நீங்கள் வந்து ஒரு வருஷம் தாண்டி வந்துட்டீங்கனால பை டிஃபால்ட் உங்களுக்கு வந்து கோட் 2 அப்படிங்கிறதா வரும், கோட் 1 உங்களுக்கு வராது. ஸோ கோட் 2 செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து யூ ஆர் அ ஃப்ரெஷர், அதனால் நீங்கள் வந்து ஹவ் யூ அப்பியர்ட் இன் நீட் பிஃபோர்னு கேட்டால் நோ கொடுத்துருங்க. நீங்கள் எழுதியிருந்தா யூ ஆர் அ ரிப்பீட்டர், நீட் எழுதலைன்னா ஃப்ரெஷர் தான், சரிங்களா? பயப்பட வேண்டாம். ஃபைன். ஸோ இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு டாக் டு மீ பர்சனலி, நீங்கள் வந்து தாராளமாக ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு 9514424475 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணலாம். ஃப்ரம் நவ் ஆன் நம்மளுடைய கால்ஸை நம்ம வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு இது பண்ணுறோம். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ ஒருவேளை நீங்கள் லைக் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் அதர் சேம் டைம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Sir, currently BTech first year, which code should I enter? And is there any gap certificate or drop year certificate should be submitting? Gap certificate அல்லது இந்த மாதிரி drop certificate அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, சரிங்களா? அதனால நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம், அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. அண்ட் அந்த கோடை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுறேம்மா. நேற்றுக்கே சொன்னேன், நிறைய பேர் நேற்றுக்கே கேட்டாங்க, பட் பண்ண முடியல. பட் இந்த நாளைக்குள்ளே நான் அந்த வீடியோ அப்படிங்கிறது போஸ்ட் பண்ணிடுறேன். எல்லா கோடும் யார் யார் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. MPVR பெட்ரோலியம் சார், நம்பி தமிழ்னு போடலாமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. மேக் சம் ரிசர்ச், இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை ஃபுல்லாக படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறம் தமிழ்னு போடுங்க, இல்லைன்னா இங்கிலீஷ்னே போட்டுருங்க. சார், ஆதார் நம்பரில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணல, எப்படி அப்ளிகேஷன் பண்ணுறது? ஃபர்ஸ்ட்டு ஆதாரில் மொபைல் நம்பரை லிங்க் பண்ணி லாகின் பண்ணுங்கள். இல்லைனா டிஜிலாக்கர் யூஸ் பண்ணி மற்ற அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு இல்லைங்களா, அதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடத்துங்க. ஆனால் ஆதாரில் மொபைலை லிங்க் பண்ணுறதுக்கு நீங்கள் சேவா சென்டருக்கு டேரெக்டாக போகணும், கேண்டிடேட் போகணும். ஆதாரில் யாரோட ஆதாரோ அந்த ஸ்டூடெண்ட் போகணும், அவங்க போய் தான் அந்த நம்பர் அப்படிங்கிறத உங்களோட பயோமெட்ரிக்ஸ்லாம் வச்சு நீங்கள் வந்து ஆதாரில் நம்பரை ஆட் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் நாட் ஓப்பன் சார், மேபி டெக்னிக்கல் எரராக இருக்கும்ப்பா, வந்துடும், ஓப்பன் ஆயிடும். 7.5 ரிசர்வேஷன், சேஃப் ஸ்கோர் சொல்லுங்கள். டார்கெட் மார்க் தான் சொல்லலாம், சேஃப் ஸ்கோர்னு சொல்ல முடியாது. இந்த வருஷம் காம்படிஷன் ஒவ்வொரு வருஷமும் 7.5 ரிசர்வேஷனுக்கு பயங்கரமாக வந்துட்டு இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல மார்க் வாங்குறாங்க, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் சேரணுங்கிற ஆசையோடு வர்றாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஹை காம்படிஷன் இருக்குங்கிறதுனால நல்ல மார்க், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 450 மார்க்ஸ்க்கு மேலே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தட் வில் ரியலி ஹெல்ப் யூ. ஃபோட்டோ ஷுட் பி டேக்கன் வித் ஸ்பெக்டக்கிள்ஸ் ஆர் நாட் சொல்லி கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே இதை பற்றி ரொம்ப நேரம் பேசியிருக்கேம்மா. கண்டிப்பாக ஸ்பெக்டக்கிள்ஸ் போட்டு தான் ஃபோட்டோ எடுக்கணும், அப்போ தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. And if you have any doubts, you can call to the number that is available in the screen, 9514424475. இந்த லைவ் நடக்கிற டைமில் நீங்கள் கால் பண்ணுங்கள். அண்ட் தென் நாளைக்கு மார்னிங் காலையில் ஒரு 9 மணிலேருந்து யூ கேன் கால் மீ. அண்ட் உங்களுடைய கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜீவரத்னம், ஓகே. ஸ்ரீனிவாசன் இப்போ தான் கேட்டிருக்கீங்க.
ப்ளூ ஸ்கை சார், நான் பயாலஜி கம்ப்ளீட், ஃபிசிக்ஸ் 50, எப்படி கெமிஸ்ட்ரி 7 கம்ப்ளீட், ஃபிசிக்ஸ் 50. எனக்கு உங்கள் கொஸ்டின் சரியாக புரியல ப்ளூ ஸ்கை, கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னீங்கன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும் சார். இன் கேட்டகரி செக்ஷன் ஓபிசி என்சிஎல் ஆப்ஷன் இஸ் நாட் ஷோயிங் இன் அப்ளிகேஷன் ஃப்ரம் இன்ஸ்டெட் ஆஃப் ஒன்லி ஜென்ரல் ஆப்ஷன் இஸ் ஷோயிங் சொல்லி கேட்டிருக்கீங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் என்னவா போட்டிருக்கீங்க, என்ன கேட்டகரி செலக்ட் பண்ணியிருக்கீங்கிறத செக் பண்ணுங்கம்மா. எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சொல்லுங்க மேடம். ஹலோ, சொல்லுங்கப்பா. சார் நான் எஸ் சொல்லுங்க சார். அது ஃபோட்டோ மட்டும் அப்லோடே ஆகலை சார். நான் லேப்டாப் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன். ஓகே. ஜேபிஜியாவும் கன்வெர்ட் பண்ணிட்டேன். பட் அது சிக்னேச்சரும் இன்னொன்று ஃபிங்கர் இம்ப்ரெஷனும் அது வந்து ரெண்டுமே அப்லோட். எவ்வளோ சைஸ் இருக்குமா? என்ன சார் சைஸ் வந்து நான் 198 KB இருக்கு சார். அது 200க்கு கீழே தான் இருக்கு. ஆனாலும் அது நீங்க சொல்றது ஃபிங்கர் பிரிண்டாப்பா? இல்ல சார், நான் சொல்றது போட்டோ சார். பாஸ்போர்ட் சைஸும் போஸ்ட் கார்டு சைஸும் அது மட்டும் அப்லோடே ஆகும். நீங்க என்ன நேம்ல சேவ் பண்ணிருக்கீங்கப்பா? ஃபைல் நேம் அது அசெட்டிஸ்ட், அது என்ன சேவ் ஆகுமோ அதுலயே போட்டிருக்கேன் சார். அப்படி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கம்மா. வாட்ஸ்அப்ல ஃபைல் நேம் அப்படியே அனுப்புங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். ஓகே சார், போட்டோவாவே கூட அனுப்பிடுறேன் சார். எஸ் எஸ் ஷூர். ஓகே ஓகே. ஸ்டடி அப்ளிகேஷன், ஸ்டடி மோட்டிவேட்டருங்கிற அக்கௌண்ட்லேருந்து மொபைல் அப்ளிகேஷன் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தயவு செஞ்சு மொபைல் அப்ளிகேஷன் போடுறாதீங்க, பெரிய பிரச்சனையில போய் சிக்கிரும். ஸோ மொபைல் அப்ளிகேஷன் எக்காரணம் கொண்டும் போடாதீங்க. தட் வில் புட் யூ இன் ட்ரபிள். ஹலோ ஹலோ சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். மதுரையிலேருந்து ராம் பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார். எஸ் சார், சன் வந்து பி ஃபைனல் இயர் முடிக்க போறாரு சார். சரிங்க சார். ஓகேங்க. அவருக்கு வந்து மெடிக்கல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கிறாரு. தொடர்ந்து ரிப்பீட்டர் படிச்சுட்டே இருக்காரு, எழுதிட்டு இருக்காரு. இந்த வருஷமும் அப்ளை பண்ணியிருக்கோம். சரிங்க சார். ஓகே. இது என்ன கோடு சார்? இப்போ கோடு வந்து கொடுக்குறப்ப எந்த கோடு சார் கொடுக்கணும் சார்? நான் ஆக்சுவலா அதை பத்தி ஒரு செப்பரேட்டா ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் சார். மோஸ்ட் ப்ராபப்லி நாளைக்கு வந்துடும் சார். அந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்புறம் இந்த கிராஷ் கோர்ஸ் பத்தி சொன்னீங்க சார். ஆமாங்க சார். அது எந்த டேட் ஸ்டார்ட் ஆகுது சார்? சார் 25th ஆரம்பிக்கிறோம் சார். மார்ச் 25th. மார்ச் 23rd எக்ஸாம் முடியுது ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நம்ம வந்து 25th இருந்து ஆரம்பிக்கிறோம். மே மாசம் 3ஆம் தேதி வரைக்கும் கொண்டு போறோம் சார். சரி சார், சரி சார். அது இந்த நம்பர்ல உங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். எஸ் சார். நீங்க கால் பண்ணுங்க சார். உங்களுக்கு ஃபீஸ் டீடைல்ஸ் மற்ற எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே சார். தேங்க்யூ. ஹலோ ஹலோ. எஸ் மேடம் சொல்லுங்க. இது நீட் அப்ளிகேஷன்ல வந்து சொல்லுங்க சொல்லுங்க. பிஃபோர் 10th பாஸ் பண்ணாலும் அப்ளை பண்ண முடியாதுல்ல சார்? ஆக்சுவலா அது ஒரு டெக்னிக்கல் எரர் சார். நமக்கு என்டிஏல அவங்க வந்து கூடிய சீக்கிரத்தில் கரெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா ஆஸ் ஆஃப் நவ் வந்து தெர் இஸ் நோ அப்பர் ஏஜ் லிமிட். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் என்டிஏனுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ டெக்னிக்கல் எரர். 2003க்கு முன்னாடி எந்த இயரும் காட்டல. 10th இயர் ஆஃப் பாசிங் வந்து 2003 தான் காட்டுது மினிமம். ஸோ தேர் இஸ் அன் எரர் சார். அது உங்களுக்கு மட்டும் இல்லை, இது உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க இதே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி நீங்கள் என்டிஏக்கு ஒரு மெயில் ஒன்று போடுங்க சார். அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சார் ஆக்சுவலாக இப்படி ஆல் ஆஃப் அ சடன் நம்ம வந்து அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இது ஆக்சுவலாக யூஜி எம்பிபி சொன்னதே வந்து தெர் இஸ் நோ அப்பர் ஏஜ் லிமிட். அதனால கண்டிப்பாக உங்களை அலோவ் பண்ணி தான் ஆகும். ஸோ இது வந்து ஒரு டெக்னிக்கல் எரர் தான். ஸோ இதை அவங்க கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அலோவ் பண்ணுறதுக்கு, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும். நீங்கள் என்டிஏக்கு மெயில் போடுங்க சார். அவங்க கண்டிப்பாக இது பண்ணுவாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. எஸ் ஆகிடும் சார். எப்படியும் ஒரு 2-3 days வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக there will be a change. இந்தியா ஃபுல்லாக நிறைய பேர் இருப்பாங்க. எஸ் எஸ் சார். ஓகே. கோயம்புத்தூர்ல இருக்கு சார். எஸ். ஓகே சார். ஓகே. கமெண்ட்ல சுமேதா ரவிக்குமார் சார், மை டாட்டர் நீட் ரிப்பீட்டர் இன் லாஸ்ட் இயர் அப்ளிகேஷன் ராங்லி என்டர் த ஜென்ரல், கேன் வி சேஞ்ச் திஸ் இயர்? இந்த வருஷம் தாராளமாக நீங்கள் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு போய்க்கலாம் சார். லாஸ்ட் இயரில் உள்ள டேட்டாவே இப்போ ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. என்டிஏ அந்த மாதிரி எடுத்து பொதுவாக செக் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஆதாரோட லாஸ்ட் டைம் லிங்க் பண்ணியிருக்கீங்க, இந்த வருஷம் லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கூட லாஸ்ட் டைம் நீங்கள் யூ மைட் ஹவ் மேட் சம் மிஸ்டேக். அதனால் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் இந்த தாராளமாக இது பண்ணிக்கலாம். கேன் வி யூஸ் பிளாக் இங்க் ஃபார் ஃபிங்கர் பிரிண்ட்? ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச ப்ளூவே போகிறது பெட்டர்னு நினைக்கிறேம்மா.
நான் நம்ம கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் ப்ளூ தான் போட்டு கொடுக்குறேன், ப்ளூவில் தான் போடுறோம். நான் டெமோ போட்டவும் ப்ளூ தான் போட்டேன், அதனால் அதுவே ஃபாலோ பண்ணுங்கள். பட் தேர் இஸ் நோ இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் ஃபார் தட் ஃபிங்கர் பிரிண்ட் இந்த இங்கில் இருக்கணுங்கிற மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. ஸோ நீங்கள் தாராளமாக இது பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் திங், நிறைய பேர் மொபைலில் நான் அப்ளிகேஷன் போட்டேன், நான் மாற்றி அப்லோட் பண்ணிட்டேன், ஃபோட்டோ அப்லோட் ஆக மாட்டேங்குது, இதே அப்லோட் ஆக மாட்டேங்குதுன்னுலாம் சொல்கிறீங்க. நீங்கள் ஃபோனில் பண்ணும்போது பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் ஏதோ ஒரு இதை செலக்ட் பண்ணுவீங்க, அது ஏதோ ஒரு இடத்துல போய் உட்காரும். அந்த லிமிட்டட் ஸ்க்ரீனில், அந்த சின்ன ஸ்க்ரீனில் உங்களால் நீட் அப்ளிகேஷனை ஃபுல்லாக பார்க்க முடியாது. தேர் மைட் பி சம் எரர்ஸ் பிகாஸ் ஆஃப் யூஸிங் த மொபைல் ஃபோன். இந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் பண்ணதுனால சில எரர்ஸ் வரலாம். ஸோ ஏன்னா நம்ம ஓவர் த இயர்ஸ் நிறைய பேரை பார்த்துருக்குறோம், பார்க்காம சொல்லலை. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணி மொபைலில் பண்ணதுனால மிஸ்டேக் பண்ணிச்சு, எனக்கு இப்போ கரெக்ஷன் விண்டோ வந்தால் தான் நான் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பரிதவிச்சிட்டு இருந்த நிறைய மாணவர்களை, பெற்றோர்களை பார்த்துருக்குறோம். அதனால சொல்கிறேன், அனுபவத்தில் சொல்கிறேன். அதுக்கு மேலே உங்களுடைய விருப்பம். மொபைலில் தான் பண்ணுவேன்னு ஒத்த காலம் நினைங்கன்னா அது உங்களுடைய ஆசை, உங்களுடைய விருப்பம், நீங்கள் தாராளமாக பண்ணலாம். மொபைலில் பண்ணாமல் எதில் பண்ணலான்னா லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ பண்ணுங்கள், அல்லது ஏதாவது ப்ரௌசிங் சென்டரில் கூட நீங்கள் போய் பண்ணுங்கள். ப்ரௌசிங் சென்டரில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ண சொல்லுங்கள். நிறைய ப்ரௌசிங் சென்டர்ஸில் இருக்கிறவங்க தப்பாக பண்ணி கொடுத்துட்றாங்க, அதை நீங்கள் தான் பார்க்கணும். ஃபைனல் சப்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணி பார்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, மாணவர்களுடைய பொறுப்பு. பெற்றோர்கள் இந்த இடத்துல எந்த விதத்திலும் உள்ளே வர வேண்டியதில்லை, மாணவர்கள் தான், ஸ்டூடெண்ட் தான் இதை பார்க்கணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில் நீட் எக்ஸாமினேஷனில் எந்த தப்பும் வராமல் நீங்கள் ஃபைனல் சப்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிடுங்க. எஸ் சார், சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்கப்பா. எஸ், ஓகே. சுந்தராஜ் குமார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ப்ளூ ஸ்கை சார், as I'm completed biology completed but physics and chemistry எப்படி படிக்கணும்னு தெரியல, ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் மீ சார். how to score physics 50+ marks, chemistry 70+ marks எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நம்மளுடைய சேனலில் ஃபிசிக்ஸ்லையும் கெமிஸ்ட்ரிலையும் ஹை வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு 13 சாப்டர்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணி செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கோம். கொஞ்சம் நாளுக்கு முன்னாடியே, கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் நம்ம 13 சாப்டர்ஸ் போட்டிருப்போம், 26 சாப்டர்ஸ் டோட்டலாக. இந்த 26 சாப்டர்லேருந்து அவுட் ஆஃப் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டு சேர்ந்து ஒரு 300க்கு மேலே மார்க் உங்களால் கண்டிப்பாக எடுக்க முடியும். அண்ட் அகைன் தேர் இஸ் another வீடியோ தட் I have personally updated. என்னன்னா 25 மோஸ்ட் ரிப்பீட்டட் டாபிக்ஸ், சாப்டர்ஸ் எல்லாம் என்ன படிக்க முடியலன்னா கூட அந்த 25 டாபிக்ஸை மாதிரி படிச்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஃபிசிக்ஸில் ஒரு 100 மார்க் எடுத்துடலாம். அந்த வீடியோவை நம்ம போட்டிருக்கோம், அந்த வீடியோவில் பாருங்கள், தட் வில் ரியலி ஹெல்ப் யூ. வேர் டு கெட் ஃபோட்டோ வித் டேட் அண்ட் டைம். ஃபோட்டோ ஸ்டுடியோவில் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா ஃபோட்டோ எடுப்பாங்க, அதில் நேமும் டயட்டும் போட்டு கொடுங்கன்னு சொன்னால் போட்டு கொடுப்பாங்க, சிம்பிள். What registration number should we give for 11th since it's not public? Since it's not public, you don't have to enter the marks. நீங்கள் நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்தலாம். பப்ளிக் எக்ஸாமினேஷன்னா நீங்கள் என்டர் பண்ணலாம், ரோல் நம்பர்லாம் இருக்கும், அது ஸ்கூலில் கொடுக்குற ரோல் நம்பர் இருக்கும், அதை வச்சு நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. சொல்லுங்கப்பா. ஹலோ, சொல்லுங்கம்மா. ஓகேம்மா, ஓப்பன் ஆகுதுப்பா. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ கூட பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, நம்ம டீம் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் இன்னைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட, லைவ் வர்றது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட நான் பர்சனலாக இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணேன். இட் வாஸ் ஓப்பனிங். எஸ்ப்பா. ஓ, மேபி அந்த டைமில் மேபி இதாக இருந்திருக்கலாம்ப்பா, பட் பெரும்பாலும் ஓப்பன் ஆகுதுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, சரி. எஸ், ஸோ ஸ்ரீமதி மாதேஸ்வரன், 2019 பாஸ்ட் அவுட், ஐம் கிராஜுவேட்டட் திஸ் இயர் 2024 நீட் எக்ஸாம் ரைட் பண்ண என்ன கோட் செலக்ட் பண்ணணும் சார்? எல்லாருமே கோடை பற்றி கேட்டிருக்கீங்க. அப்படிங்கிறதுனால இந்த லைவ்ல நான் உங்களுக்கு அந்த கோடை நான் காமிச்சிடுறேன், ஸோ தட் அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். எஸ், ஸோ இதுதான் கோடு. நமக்கு கோடு 1 அப்பியரிங் கேண்டிடேட்ஸ், ஓகேங்களா, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கோட் 2 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் +2 கம்ப்ளீட் பண்ண மாணவர்கள் கோட் 2 செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா ட்ரைனிங் ஆஃப்டர் த 10+2+3 எஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் ரெக்கமெண்டடில் நீங்கள் +2 முடிச்சு ஏதாவது ஒரு டிகிரி பண்ணுற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக கோட் 2 அப்படிங்கிறது செலக்ட் பண்ணலாம். கோட் 3 என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள், இதில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். த இன்டர்மீடியட் ப்ரீ-டிகிரி எக்ஸாமினேஷன் இன் சயின்ஸ் ஆஃப் அன் இந்தியன் யூனிவர்சிட்டி போர்டு or recognized examination body with physics, chemistry, biology or biotechnology.
அண்ட் ஆல்சோ இங்கிலீஷ் அஸ் அ கம்பல்சரி சப்ஜெக்ட். நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரீ டிகிரி எக்ஸாமினேஷனோ அல்லது இன்டர்மீடியட் சயின்ஸ் ப்ரோக்ராமோ நீங்கள் வந்து பிஎஸ்சி ரிலேட்டடாக பிஎஸ்சி சயின்ஸோ பிஎஸ்சி ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பயாலஜி பயோடெக்னாலஜியோ பாட்னியோ இந்த மாதிரி ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா தென் யூ கேன் செலக்ட் கோட் 3. கோட் 4 pre-professional and pre-medical examination with physics, chemistry, biology, biotechnology and English after passing either the higher secondary or pre-university or an equivalent examination. Pre-professional or pre-medical examination shall include practical test in these subjects and also English is a compulsory subject. நீங்க pre-professional course engineering-ஓ அல்லது paramedical courses-ஓ நர்சிங்கோ இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் பண்றீங்க அப்படின்னா கோட் 4 அப்படிங்கிறது நீங்க செலக்ட் பண்ணலாம். கோட் 5 the first year of 3 years degree courses physics, chemistry, biotechnology, biology including practical test. நீங்கள் ஃபர்ஸ்ட் இயரில் இருக்கிறீங்க, 3 வருஷம் கோர்ஸ் 10+2+3ல ஃபர்ஸ்ட் இயரில் இருந்தீங்கன்னா கோட் 5 எழுதுங்க. And BSc examination of an Indian university provided that she has passed the BSc examination with not less than 2 subjects of physics and chemistry, biology. நீங்கள் வந்து பிஎஸ்சி படிக்கிறீங்க, பிஎஸ்சியில் என்ன டிகிரி வேணால் இருக்கலாம், அதில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் ஏதாவது பயாலஜியில் பாட்னி ஆர் ஜுவாலஜி இந்த இதில் ஏதாவது 2 சப்ஜெக்டாவது நீங்கள் அதில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா கோட் 6. கோட் 7 எனி அதர் எக்ஸாமினேஷன் வித்தின் த ஸ்கோப் and standard last 2 years of 10+2 comprising physics, chemistry and biology, biotechnology, which shall include practical test in these subjects, is found to be equivalent to the intermediate science examination. Taking physics, chemistry and biology, biotechnology, including practical test in each of these subjects and English. இது தவிர இந்த இதில் அந்த 6 கோடில் இல்லாமல் வேற ஏதாவது டிகிரி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கோட் 7 அப்படின்றத செலக்ட் பண்ணலாம். உங்களுக்கு இதை பற்றி தெளிவாக நான் இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், அது வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறத கொடுக்கும். ஃபைன், ஓகே. ஸ்ரீனிவாசன், ஐ reside in Bangalore to climb 92.5% quota. I have below data community certificate from TN, Aadhaar, TN address, Bangalore address, passport. Do I need to have extra data apart from the above? Nativity certificate is a must thing. அதை நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க சார். அது இருந்தால் தான் தமிழ்நாடு கோட்டா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எலிஜிபிள். டேட் இன் ஃபோட்டோ விச் இஸ் மென்ஷன்ட் இஸ் 12/2/2024 ஆர் 12/2/2024 ரெண்டும் ஒன்று தானே? டேட்டுன்னு போட்டெல்லாம் நீங்கள் போட வேணாம், அந்த தேதி மட்டும் எழுதினீங்கன்னா கூட போதும். நீங்கள் சொல்கிறத நான் புரிஞ்சுட்டேன். 12/2/2024 மட்டும் போட்டால் போதுமா, அல்லது டேட்டுன்னு போட்டு காலம் வச்சு 12/2/2024 போடணுமான்னு கேட்டால் டேட்டு மட்டும் மென்ஷன் பண்ணிங்கன்னா போதும். கொஸ்டின் பேப்பர் தமிழில் அப்ளை பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நீங்கள் தமிழ் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா தமிழ் மீடியமில் படிச்சிங்கன்னா தமிழ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அதர்வைஸ் நீங்கள் வந்து இங்கிலீஷ் தான் உங்களுடைய ப்ரைமரி லாங்குவேஜ், தமிழ் இஸ் யுவர் செகண்டரி லாங்குவேஜ் அப்படின்னா தமிழில் கொஸ்டின் இருந்துச்சுன்னா அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா தமிழ் செலக்ட் பண்ணுங்கள். யூ வில் ஹேவ் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் தமிழ் as well as இங்கிலீஷ். ஒரு சைடு தமிழ் இருக்கும், ஒரு சைடு வந்து இங்கிலீஷில் இருக்கும். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி இருக்கும். ஒரு சைடில் வந்து யூ வில் ஹாவ் தமிழ் கொஸ்டின்ஸ் அண்ட் another சைடு வந்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து கொஸ்டின்ஸில் வரக்கூடிய இது. நீங்கள் தமிழ் செலக்ட் பண்ணலாம். தமிழ் தவிர வேறு எந்த ரீஜனல் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிங்கனாலும் இதே ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுற ரீஜனல் லாங்குவேஜும் ஆஸ் வெல் அஸ் நமக்கு வந்து இங்கிலீஷும் காமனாக வந்துடும். ஸ்ரீனிவாசன் சார் தேங்க்யூ. சுந்தராஜ்குமார் தேங்க்யூ. வாட் இஸ் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ? 6x4 inches சைஸில் இருக்கிறதா போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோன்னு சொல்லுவோம். ஓசி கேண்டிடேட் 7.5 வாட் ஸ்கோர் இஸ் குட் சார்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. 480+ போகிறது நல்லதுப்பா. அட்லீஸ்ட் 500 எய்ம் பண்ணுங்கள். 480+ல நமக்கு கிடைக்கலாம். பட் நல்ல மார்க்கு நீங்கள் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த காம்படிஷன். கவர்மெண்ட் ஸ்கூலில் எத்தனை பேர் படித்து முடிச்சுட்டு வெளியே வர போகிறாங்க, அதில் எத்தனை பேர் நீட் எழுத போகிறாங்க, அதில் எத்தனை பேர் நீட்டில் நல்ல மார்க் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த கட் ஆஃப் மார்க்ங்கிறது வேரி ஆகும். 7.5 ரிசர்வேஷனில் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்லாம் நம்ம ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது. டார்கெட் மார்க்ஸை நீங்கள் 500 மார்க்ஸ் எய்ம் பண்ணி படிங்க. அப்போ தான் நமக்கு வந்து நீங்கள் விரும்புகிற நல்ல காலேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் சேனலில் ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்ரீமத் மாதேஸ்வரன் சார், நான் டெல்லியில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸாம் டெல்லி தான் ரைட் பண்ண போகிறேன். ஸோ கொஸ்டின் பேப்பர் தமிழில் அப்ளை பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நீங்கள் செலக்ட் பண்ணுற ஸ்டேட்டை பொறுத்து சில லாங்குவேஜஸ் தான் உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் தமிழ்நாடு செலக்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் தமிழ் அப்படிங்கிறது வரும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணலன்றதுனால ஐம் நாட் ஷுர் அபவுட் இட். பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் சிட்டி எக்ஸாம் சென்டர் வந்து நீங்கள் சிட்டி வந்து நீங்கள் டெல்லி செலக்ட் பண்ணுறீங்க, ஸ்டேட்டு டெல்லி செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா
அந்த ரீஜனல் லாங்குவேஜ் உங்களுக்கு காமிக்கும். தமிழ் உங்களுக்கு காமிச்சிச்சுன்னா தமிழ் செலக்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வரும். ஆனால் அதில் கம்மியாக இருக்கும், அதனால் நீங்கள் அதை யோசிச்சுக்கோங்க. ஓகே, கலை. ஓகே, விநாயகா, ஓசி கேண்டிடேட் சிஎம்சி வெள்ளூர் அப்ளை பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. தாராளமாக பண்ணலாம். 30 சீட் இருக்கு. 30 சீட்டில் நான் ரிலீஜியன், நான் கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 30 சீட்ஸ் கவர்மெண்ட் கோட்டாவில் வரும். ஸோ நீங்கள் அதில் அப்ளை பண்ணிக்கலாம். அதில் சீட்ஸ் இருக்கும், ஓப்பன் கேட்டகரியில் சீட்ஸ் இருக்கும். அந்த சீட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். My daughter has completed 10th IGCSE and 12th in international, okay, IB-ல படிச்சிருக்கீங்க அப்ராட்ல. Which nationality she will come? Indian or NRI? சார், ஆக்சுவலாக படிச்சதுனால நேஷனாலிட்டிலாம் மாறிடாது. நம்ம படிக்கிறதுனால நீங்களே என்ஆர்ஐ கேண்டிடேட், என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் வந்து அங்கே எம்பசிலலாம் நீங்கள் வந்து வாங்கி அப்ளை பண்ணி அந்த ஒரு பெரிய ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் பண்ணாதான் என்ஆர்ஐ. ஒர்க் விசானால இங்கே போய் நான் வந்து அங்கே ஒர்க்குக்காக அங்கே போனேன், அந்த டைமில் குழந்தைங்களும் அங்கே வந்து படித்தாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய இந்தியன் நேஷ்னாலிட்டியை மாற்றாத வரைக்கும் யூ ஆர் கன்சிடர் டு பி இந்தியன். நீங்கள் மாற்றினா மட்டும்தான் அது வந்து நேஷ்னல் என்ஆர்ஐ, நான் ரெசிடென்ட் இந்தியன் அப்படின்னு மாறும். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. சார், லாகின் பண்ணாமல் ஆதார் நம்பர் கொடுத்தேன், பட் ஐடென்டிட்டி டைப்பில் பேன் கார்டு கொடுத்தேன், ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா? சார், நான் ஆதார் ஐடென்டிட்டி சர்டிஃபிகேட் ஏதாச்சும் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. புதுசாக சர்டிஃபிகேட்லாம் வாங்கலாம் வேண்டியதில்லைப்பா. இருக்கிறத வச்சே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஆதார் அண்ட் பேன் கார்டு ரெண்டுமே இருக்குன்னா அதில் நீங்கள் மாற்றி மாற்றி நீங்கள் கொடுத்துக்கலாம். அதை வச்சு நீங்கள் கொண்டு போய்க்கலாம். ஆதார் இருந்துச்சுன்னா ஆதாரே நீங்கள் எக்ஸாம் ஹால் கொண்டு போகலாம். அதை மட்டுமே கொண்டு போங்க. நிறைய பேர் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் ஆதார் கார்டில் வந்து அப்டேட் பண்ணாமல் இருந்திருப்பீங்க, அதையும் அப்டேட் பண்ணி வச்சுருங்க. அதை அப்டேட் பண்ணுறதுன்னு நல்லது. இதை பற்றி நான் தெளிவாக இன்னொரு வீடியோங்கிறது போஸ்ட் பண்ணுறேன். MPVR Petroleum, thank you, God bless you sir, thank you so much. For CMC Vellore, is there any separate application to be submitted? நீங்கள் வந்து கிறிஸ்டியனாக இருக்கிறீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு டயசஸ்க்கு கீழே வரீங்க, அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 62 நெட்வொர்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 62 நெட்வொர்க்ஸுமே சிஎம்சிக்கு 38 சீட்டுக்கு கேண்டிடேட்ஸை ஸ்பான்சர் பண்ணலாம். ஒரு சில டயசஸ், ஒரு சில நெட்வொர்க்ஸ் வந்து எம்பிபிஎஸ் ஸ்பான்சர் பண்ண முடியாது. ஒரு சிலர் வந்து ஏஹெச்எஸ் கோர்சஸ், அலைடு ஹெல்த் சயின்சஸ் கோர்சஸ் எல்லாம் ஸ்பான்சர் பண்ண முடியாது. அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்பான்சர்டு கேண்டிடேட்டாக இருக்கிறீங்க, கிறிஸ்டியன் அண்ட் ஸ்பான்சர்டு கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா அந்த 38 சீட்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். சிஎம்சி ஸ்டாஃப் கோட்டாக்கு கீழே நீங்கள் வர்றீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். இது தவிர நீங்கள் ஆல் இண்டியா ஓப்பன் சீட்ஸ் 2 இருக்குது, அதை எடுக்கணும்னாலும் இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். இது இல்லாமல் கவர்மெண்ட் கோட்டாவில் 30 சீட் இருக்கு. கவர்மெண்ட் கோட்டாக்கு கீழே வரக்கூடிய தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் நடத்தக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 20 சீட் இருக்கு. அந்த சீட்ஸுக்கு நீங்கள் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. டாக்குமெண்ட் டு பி அட்மிட்டட் பை பேரண்ட்ஸ், ராஜா கேட்டிருக்கீங்க. இப்போதைக்கு எந்த டாக்குமெண்ட்டும் பேரண்ட்ஸ் சப்மிட் பண்ண வேண்டியதில்லை. இப்போதைக்கு நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது 4 விஷயம் தான். உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சர், உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். இந்த 4 விஷயத்தை தான் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. இது போக உங்களுடைய 10th ரோல் நம்பர், 12th ரோல் நம்பர், 10th மார்க், 12th மார்க், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் போடுவீங்க. ஆதார் நம்பர் என்டர் பண்ணுவீங்க. ஸோ எதையும் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியதில்லை, பட் டேட்டாவை என்டர் பண்ணணும். ஸோ குவாலிஃபைங் எக்ஸாம் கோட் என்ன சார் போடணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கோகுல் அவினாஷ், இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதை பற்றி நான் கொஞ்சம் நேரம் பேசினேமா. நீங்கள் அந்த வீடியோவை கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் அப்படிங்கிறது கிடைக்கும். ஃபைன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் இந்த லைவ். இந்த லைவ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது தவிர உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய லைவ் சேட்டில் நீங்கள் போடலாம். கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்தடுத்த வீடியோலையும் அதற்குரிய பதில்களை நம்ம கொடுக்கறதுக்கு முயற்சி எடுக்கிறோம். அண்ட் இதுவரை நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலோ அல்லது இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலோ லைக் பண்ணிவிடுங்க. அது நமக்கு இன்னும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். அண்ட் ஓவர் த கமெண்ட் செக்ஷனில் இன்னும் சில கொஷின்ஸ் அப்படிங்கிறது வந்துருந்துச்சு, அதுக்கும் ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்றேன். முஸ்லீம்ஸ் மைனாரிட்டி லிஸ்ட்டில் வருமானு சொல்லி கேட்டிருக்கீங்க. மைனாரிட்டி லிஸ்ட்டில் வரும். சிஎம்சி வெள்ளூரில் வருமானு கேட்டிங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி இஸ் கோயிங் டு அலோகேட் த சீட்ஸ். அவங்க எப்படி சீட் அலோகேட் பண்ண போகிறாங்கிறத பொறுத்து மாறுபடலாம். ஓகே சார், எனக்கு மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி அப்ளிகேஷன் லிஸ்ட்டில் என்னோட ப்ராப்ளம் நேம் இல்லை சார்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலாக அது காமிச்சிருக்கணும், பட் இஃப் இட் இஸ் நாட் தேர், நீங்கள் என்டிஏக்கு இம்மீடியட்டாக மெயில் போடுங்க. தே மைட் ஆட் யூ. மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி இஸ் இன் த லிஸ்ட். அதனுடைய லெவலை பொறுத்து யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஸ்டடிங் எம்பிபிஎஸ் அண்டர் த கோட்டா, பிடபிள்யூடி கோட்டா கீழே வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் என்டிஏக்கு ஒன்று மெயில் போடுங்க, நானும் செக் பண்ணி பார்க்குறேன்.
எஸ், லாஸ்ட் இயர் ஃபோட்டோ யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், லாஸ்ட் இயரில் உங்களுடைய ஃபேஸும் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஃபேஸும் இப்போ உங்களுடைய ஃபேஸும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அதில் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஒருவேளை நீங்கள் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது தவிர வேறு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் போடலாம். அதை வந்து நம்ம கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அட் த சேம் டைம் இன்கேஸ் பர்சனலாக நீங்கள் வந்து ஒரு கவுன்சிலிங் கைடன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீட் கவுன்சிலிங் கைடன்ஸ்னு போடுங்க, உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் அப்ளிகேஷன்லேருந்து எண்டிங் முடிகிற வரைக்கும், நீங்கள் ஒரு கல்லூரியில் போய் சேர்ற வரைக்கும் அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் ஃபுல்லாக மிஸ்பா கரியர் அகாடமியினுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம கடந்த சில வருடங்களாகவே நிறைய வீடியோஸ்ங்கிறது போஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நம்ம போட்ட பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் ப்ராசஸை பற்றின ஒரு புரிதல் அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். சார், நான் கோடில் மிஸ்டேக் பண்ணிட்டேன் கூகுள் அவினாஷ் கேட்டிருக்கீங்க. கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆச்சுன்னா பண்ணலாம்ப்பா, இல்லைன்னா பண்ண முடியாது. ஃபார் யுவர் நாலேஜ், த எல்டஸ்ட் பர்சன் selected in the recent time, for 7.5% is what? I mean, any age limit in TN medical selection applies in the selection சொல்லி கேட்டிருக்கீங்க. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் தேர் இஸ் அ சீனியர் பர்சன், 58 இயர்ஸோ நம்ம நினைக்கிறேன். he comes under கவர்மெண்ட் கோட்டா. அவருக்கு 7.5ல இல்லை, பட் கவர்மெண்ட் கோட்டாவில் அவருக்கு ஒரு சீட் கிடைச்சது. அவருக்கு சீட்டு கிடைச்சது, பட் he didn't join. ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடச்சி அவர் ஜாயின் பண்ணல. பர்சனலி எனக்கு அவர் தெரியும், பட் ஆனால் அவர் ஜாயின் பண்ணல. நீட்டெல்லாம் எழுதினார், அவரோட பொண்ணோட சேர்ந்து எழுதினார். அவங்க பொண்ணு ஜாயின் பண்ணாங்க, பட் அவர் ஜாயின் பண்ணல. அந்த சீட் நான் வேற ஒருத்தர் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். இது மாதிரி நிறைய பேர் இருந்திருக்கு. சில பேர் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு கூட இருக்காங்க, வயசானவங்களாம் இருக்கிறாங்க, படிக்கிறாங்க. ஸோ there is no upper age limit. Deepthi Balaji Swapna, if I apply in OBC NCL in NEET application, but during application time, if I am not able to produce OBC, what can I do? உங்களுக்கு வந்து OBC NCLங்கிறது வராது, ஜென்ரல் கேட்டகரியாக உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க, அவ்வளோதான். வேற எந்த பெரிய பாதிப்பும் இல்லை. யூ வில் பி கன்சிடர் அஸ் அ ஜென்ரல் கேட்டகரி ஃபார் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங். தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் வாட் எவர் த கம்யூனிட்டி யூ பிலாங் டு, அதைவே நீங்கள் கன்டினியூ பண்ணலாம். பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த மூணில் நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷனில் நீங்கள் வந்து சீட் எடுத்துக்கலாம். எஸ், ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். இந்த லைவில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு நன்றி. இந்த லைவை நம்ம இதோட முடிக்கிறோம். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுடைய கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் போடலாம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மிஸ்பா கரியர் அகாடமி ப்ளே ஸ்டோரில் இட் இஸ் அவைலபிள், டவுன்லோட் பண்ணிக்கலாம். மிஸ்பா கரியர் அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம லோகோ போட்டிருக்கோம், அந்த லோகோ போட்டு அந்த அப்ளிகேஷன் இருக்கும். யூ கேன் டவுன்லோட் இட். நீட் ரிலேட்டடாக மார்க் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுறோம். தேர் இஸ் கோயிங் டு பி 20 மார்க் டெஸ்ட். அண்ட் விருப்பம் இருக்கிற மாணவர்கள் அதை ஒரு ப்ராக்டிஸ்க்காக நீங்கள் வந்து எழுதி பார்க்கலாம். ஃபைன். அண்ட் as I already said, நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். இன்னொரு லைவில் உங்களுடைய டவுட்ஸை இன்னும் கூட கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு முயற்சி எடுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். நீட் எக்ஸாமினேஷனுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது. ஸோ நல்லா படிங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அதுக்கு பதில்களையும் பார்க்கலாம். ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.